குர்பானி குறித்த முக்கிய சட்டங்கள் ஆதாரங்களுடன் இங்கே சுருக்கமாக காணலாம். 1. குர்பானியின் சட்டம். குர்பானி கொடுப்பது வசதியுள்ளவர்கள் மீது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாகும். 2. ஆரம்ப நேரம். பெருநாள் தொழுகை முடிந்த பிறகே குர்பானி கொடுக்க வேண்டும். தொழுகைக்கு முன்பே அறுப்பது குர்பானி ஆகாது. ஆதாரம்: யார் தொழுகைக்கு முன்பே அறுத்துவிட்டாரோ அவர் அதற்கு பதிலாக மற்றொன்றை அறுக்கட்டும். சஹீஹ் புகாரி 5561. 3. கூட்டு குர்பானி பங்கு. ஆடு. ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது. மாடு அல்லது ஒட்டகம். ஒரு மாடு அல்லது ஒட்டகத்தில் 7 பேர் வரை பங்காளிகளாக சேரலாம். ஆதாரம்: நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தபோது ஒரு மாட்டில் 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 7 பேரும் கூட்டாக சேர்ந்தோம். சஹீஹ் முஸ்லிம் 2506. 4. பிராணியின் தகுதிகள். கண் தெரியாதது, நோய்வாய்ப்பட்டது, நொண்டியது மற்றும் மெலிந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாது. ஆதாரம்: 4 வகையான பிராணிகள் குர்பானிக்கு தகுதியற்றவை. வெளிப்படையாக தெரியும் ஒற்றை கண் உடையது, தெளிவான நோய் உடையது, நடக்க முடியாத அளவு நொண்டியானது, எலும்பில் மச்சையற்ற மெலிந்த பிராணி. திர்மிதி 1417, அபூதாவூத் 2420.